ஹாப்பி சபத் சர்ச். நான் பேசுறது கேக்குதா? ஹாப்பி சபத். கேக்குதுப்பா. ஓகே. ஸோ ஹாப்பி சபத் சர்ச். இன்னைக்கு நாம ஆரோக்கிய செய்தியில எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, எலன் ஒயிட் அம்மையாரோட புத்தகத்துல இருந்து ஆஹ், 7 பழங்கள் பத்தி இன்னைக்கு நாம பார்க்க போறோம். ஒரு 7 பழங்களை நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் தருதுன்னு, அது ஆவிக்குரிய ரீதியா நான் என்னென்ன அது ரெஃபரன்ஸ் யூஸ் பண்றாங்க அப்படிங்கறத பத்தியும் தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ஸோ இந்த 7 பழங்களும் என்னென்ன அப்படின்னு சொல்லி அஹ், டக்குன்னு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ், ஏன்னா திராட்சை பழம். நெக்ஸ்ட் ஒன் ஆப்பிள். தேர்ட் ஒன் ஆரஞ்சு. ஃபோர்த் ஒன் பனானாஸ். ஃபிஃப்த் ஒன் ஃபிக்ஸ் இல்லைன்னா அத்திப்பழம். சிக்ஸ்த் ஒன் பிளம்ஸ். அண்ட் செவன்த் ஒன் ப்ரொமகானட்ஸ். ஸோ அப்படியே ஒவ்வொன்றா அது நம்ம உடம்புக்கும் என்ன ஹெல்ப் பண்ணுதுன்னு, ஆவிக்குரிய ரீதியா அது எதுக்கு ரெஃபரன்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஸோ முதல் பாத்தீங்கன்னா திராட்சை பழம். ஸோ திராட்சை பழம் நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் கொடுக்குது அப்படின்னா, இதுல ஈஸியா நம்ம பிளட்ல டிசால்வ் ஆகக்கூடிய சுகர்ஸ் இருக்கு. ஸோ நம்ம பாடியால இதோடைய எனர்ஜியை ஈஸியா நம்ம உடம்பால அப்சர்வ் பண்ணிக்கணும், இல்லைன்னா யூஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே சமயத்துல இதுல நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அண்ட் அதர் இம்யூனிட்டி பில்ட் பண்றதுக்கான, இம்யூனிட்டியில நம்ம பிளட்டை பியூரிஃபை பண்றதுக்கான என்சைம்ஸ் கிரேப்ஸ் நிறைய இருக்கு அப்படின்னு சொல்லி பார்ப்போம். அதே சமயத்துல நம்மளோட மைண்டை காமா வச்சுக்கிறதுக்கும் இல்ல இல்ல கிளியரா வச்சுக்கிறதுக்கும் தேவைப்படுற விஷயங்களும் தேவைப்படுற நியூட்ரியன்ஸும் பாத்தீங்கன்னா கிரேப்ஸ்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதே சமயத்துல ஸ்பிரிச்சுவலா இத ஆவிக்குரிய ரீதியா எது எதுக்கு இத ரெஃபரன்ஸா வச்சிருக்காங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ஒன் பியூரிட்டி ஆஃப் லைஃப். ஏற்கனவே நம்ம இதுல உடம்புக்கு இது பண்றத பார்க்கும்போது நம்ம உடம்பால இத ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். அதே சமயத்துல நம்ம ரத்தத்தை பியூரிஃபை பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இத நம்ம வாழ்க்கை பியூரா இருக்கிறதுக்கு எப்படி நமக்கு ஆண்டவரோட வசனம் ஹெல்ப் பண்ணுதோ, அதை ரெஃபரன்ஸா திராட்சை பழத்தை யூஸ் பண்றாங்க. ஸ்பெசிபிக்கா திராட்சை ரசத்தை இங்க ஸ்பெசிஃபை பண்றாங்க. எதுக்கு கம்பேரிசனா அப்படின்னு பார்த்தா, ஆண்டவரோட ரத்தத்துக்கு. சோ ஏற்கனவே பைபிள்ல ஆண்டவர் திராட்சை ரசத்தை அவரோட ரத்தத்துக்கு சமமா சொல்ற மாதிரி இங்கேயும் அம்மையார் அதை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருந்தாங்க. நெக்ஸ்ட் ஒன் பாத்தீங்கன்னா ஆப்பிள்ஸ். ஸோ ஆப்பிள் நம்ம உடம்புக்கு என்னென்ன ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா, எய்ட்ஸ் அண்ட் டைஜஷன். ஸோ நமக்கு அந்த ஆப்பிள் சாப்பிடுறது மற்ற விஷயங்கள் ஈஸியா செரிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல இது நம்மளோட தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இந்த காலத்துல நிறைய பேர் இந்த தூக்கத்தை கண்ட்ரோல் பண்றதுக்கு இல்ல தூக்கத்தை குறைக்கிறதுக்கு காஃபி நிறைய குடிக்கிறாங்க. கெஃபைன் இருக்கிற விஷயங்கள் குடிக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் அதுக்கு ஆல்டர்னேட்டிவா இல்ல, அதுக்கு அதை விட இன்னும் நல்ல ஒரு இன்னும் ஒரு மேன்மையான ஒரு பழத்தை நமக்கு சாப்பிடுறதுக்கு கொடுத்துருக்காரு. ஏன்னா காஃபி நம்ம தூக்கத்தை குறைச்சிட்டு நமக்கு எனர்ஜி இருக்கிற மாதிரி ஒரு ஒரு எஃபெக்ட் தான் கொடுக்குமே தவிர அது ஆக்சுவலா எனர்ஜி கொடுக்காது. ஆனா ஆப்பிள்ல அவ்வளவு நிறைய நியூட்ரியன்ஸ் அண்ட் சுகர் அதிகமா இருக்கிறது ஈஸியா நம்ம பாடியில எடுத்துக்கிட்டு அந்த எனர்ஜி தேவைப்படுற எனர்ஜி கொடுக்கும். அதே சமயத்துல இது ஏற்கனவே சொன்ன மாதிரி டைஜஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல இதுல ஃபைபர் கண்டென்ட்டும் அதிகமா இருக்கு. ஸோ நம்ம உள்ள என்னென்ன டாக்ஸின்ஸ் எது இருந்துச்சுனாலும் அதை வெளியே எடுக்கிறதுக்கும் ஹெல்ப். இத ஆவிக்குரிய ரீதியா எதுக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, சூப்பர்ஃபிஷியல் வர்சஸ் ஹெல்தி டெம்டேஷன்ஸ், இல்லைன்னா ஹெல்தி பிளஷர்ஸ் அப்படின்னு சொல்லி அதுக்கான ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க. ஏன்னா ஆப்பிள் பாத்தீங்கன்னா உங்களால ஃபுல்லா சாப்பிட முடியாது, இல்ல நிறைய சாப்பிட முடியும். ஏன்னா அதோடைய விதைகள்ல இல்ல அந்த
ஃபிஃப்த்னு சொல்ற இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சைனைட் கண்டென்ட் இருக்கு. சைனைட் கண்டென்ட் வந்து நமக்கு லோ டோஸ்ல ஒன்றும் பண்ணாது. ஆனா அதோட டோஸ் கொஞ்சம் அதிகமாயிடுச்சுனாலும் அது வந்து நம்ம உடம்ப வந்து அதிக லெவல்ல வந்து பாதிக்கும். ஸோ அதுக்கு வந்து இங்க வந்து அம்மையார் வந்து அதை ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா எல்லா வகையான விஷயங்களும் வந்து அஹ், பாவத்துல போய் முடியாது. நம்ம அதை வந்து கரெக்டா கண்ட்ரோல்டா நம்மளோட ஆக்ஷன்ஸ் வந்து வச்சிருந்தோம்னா மட்டும்தான் அது வந்து அது வந்து பாவத்துக்குள்ள போய் நாம வந்து விழமாட்டோம் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா வந்து ஆப்பிள் வந்து சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆரஞ்சஸ். ஆரஞ்சஸ் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன பயன்கள் தருது அப்படின்னா மெயினா நம்மளோட இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கும் நம்ம பாடியில முக்கியமா பிளட்டோடைய ஆக்சிஜன் கண்டென்ட்டை ஒழுங்கா ரெகுலேட் பண்றதுக்கும் வந்து ஆரஞ்சஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். ஏன்னா இதுல இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும், அதே சமயத்துல இதுல இருக்கிற விட்டமின் சியா இருக்கட்டும், இந்த ரெண்டுமே வந்து பாடியோடைய இம்யூன் சிஸ்டம் பில்ட் பண்றதுக்கும் ஆக்சிஜனை வந்து ரெகுலேட் பண்றதுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லாம இது வந்து நம்ம சாப்பிடும்போது நம்ம மைண்ட் வந்து கிளியரா இருக்கும். ஏன்னா இதுல வந்து போத் தேவைப்படுற நியூட்ரியன்ஸும் இருக்கு, அதே சமயத்துல சிட்ரிக் ஆசிடும் இருக்கு. சிட்ரிக் ஆசிட் வந்து நம்ம பாடியில இருக்கிற மற்ற டாக்ஸின்ஸ் வந்து ரிமூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது வந்து ஸ்பிரிச்சுவலா அம்மையார் வந்து எதுக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னா வைட்டாலிட்டி அண்ட் ஃப்ரெஷ்னஸ். ஸோ எப்படி நம்ம வந்து ஆரஞ்சு வந்து சாப்பிடும்போது ஒரு 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 புத்துணர்ச்சி நமக்கு வந்து தெரியுதோ, அதே மாதிரி வந்து நம்ம ஆவிக்குரிய ரீதியா வசனங்களை வந்து நம்ம எடுத்துக்கும் போது நம்ம மனசும் வந்து புத்துணர்ச்சியா இருக்கும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸா வந்து ஆரஞ்சஸ் யூஸ் பண்றாங்க. அதே சமயத்துல நமக்கு ஒரு புது வைட்டாலிட்டிய வந்து நமக்கு வந்து அந்த வசனங்கள் வந்து கொடுக்கும் அப்படிங்கிறதுக்கு ரெஃபரன்ஸாவும் ஆரஞ்சஸ் வந்து யூஸ் பண்றோம். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா பனானாஸ். ஸோ பனானாஸ் வந்து எதுக்கு நம்ம உடம்புக்கு எப்படி வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் மெயின் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பொட்டாசியம். அதிக லெவல்ல பொட்டாசியம் நமக்கு வந்து கிடைக்கிற பழம் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் தான். அதே சமயத்துல இதுல வந்து விட்டமின் பியும் அதிகமா இருக்கு. அதே சமயத்துல ஒன் ஆஃப் தி ஹைலி எனர்ஜி பேக்டு பழம் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா அது வந்து பனானாஸ் தான். அதிக லெவல்ல வந்து எனர்ஜி வந்து அதுல இருக்கும். பிளஸ் அது வந்து ஸ்டேபிளாகவும் இருக்கும். நம்ம உடம்பால அதை ஈஸியா அப்சர்வ் பண்ணிக்க முடியும். டக்குனு நம்மளோட சுகர் லெவலும் சரி மத்ததும் வந்து ஈஸியா ஸ்பைக் ஆகாது. அந்த மாதிரியான எனர்ஜியை வந்து வாழைப்பழத்துல இருக்கு. இது வந்து பாத்தீங்கன்னா செகண்ட் மோஸ்ட் எனர்ஜி பேக்டு ஃப்ரூட்ஸ்ல வந்து வரும். இத வந்து ஆவிக்குரிய ரீதியா எது எதுக்கு வந்து அம்மையார் வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஸ்டெபிலிட்டி அண்ட் ஹியூமிலிட்டி. ஸோ வந்து ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஸ்டெபிலிட்டிக்கு வந்து ஸ்டேபிளான எனர்ஜி அவ்வளவு சீக்கிரத்துல இது வந்து நம்ம உடம்புல இருக்கிற மற்ற விஷயங்களை வந்து எனர்ஜியை வந்து ஸ்பைக் ஆகாது. ஃபார் எக்ஸாம்பிள் சுகர் லெவல்ஸ் வந்து ஸ்பைக் ஆகாது. அதே மாதிரி வந்து நம்ம வசனங்களும் வந்து நமக்கு ஹெல்ப் பண்றத வந்து இங்க வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணிருக்கேன். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ், அத்திப்பழம். இதுவும் வந்து நம்ம உடம்புக்கு வந்து மெயினா ரெண்டு விஷயங்கள்ல ஹெல்ப் பண்ணும். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா இட் ஹேஸ் ஒன் ஒன் ஆஃப் தி ஹையஸ்ட் எனர்ஜி பேக்டு ஃப்ரூட்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து நான் இப்போ வாழைப்பழத்துல சொன்ன மாதிரி எப்படி அது வந்து செகண்ட் எனர்ஜி பேக்கோ அதே மாதிரி ஃபிக் வந்து ஃபர்ஸ்ட். ஸோ அவ்வளோ எனர்ஜி வந்து அதுல வந்து உள்ள இருக்கு. அவ்வளவு சீக்கிரத்துல அந்த எனர்ஜியை வந்து அத்திப்பழம் வந்து வெளியில விடாது. நம்ம அதை எவ்வளவு ட்ரை பண்ணாலும் சரி அல்ல இல்ல அதை நம்ம எந்த மாதிரியான என்வரான்மெண்ட்ல அதை நம்ம அத்தி மரத்தை வந்து வளர்த்தாலும் அது வந்து உள்ள வச்சிருக்கிற அந்த நியூட்ரியன்ஸை வந்து அவ்வளவு சீக்கிரத்துல அது வெளியில விடாது. அதே சமயத்துல அதே எஃபெக்ட்ஸ வந்து நம்ம பாடிக்கும் அது கொடுக்கும். ஏன்னா நம்ம பாடியோடைய ரெசிஸ்டன்ஸ் முக்கியமா நம்ம தோலையும் சரி பிளஸ் இம்யூன் சிஸ்டத்தையும் ஒழுங்கா ரெகுலேட் பண்றதுக்கு ஃபீட்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அண்ட் இட் ஹேஸ் ஹை மினரல்ஸ், தாது பொருட்களும் இதுல வந்து ரொம்ப அதிகமா. ஸோ இதை வந்து ஆவிக்குறை ரீதியா அம்மையார் வந்து எது எதுக்கெல்லாம் ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் வந்து விஜிலன்ஸ். ஏன் அப்படின்னா எப்படி இந்த அத்திமரம் வந்து எந்த வகையான என்வரான்மெண்ட்லயும் சரி தண்ணி கம்மியா இருக்கிற இடமா இருந்தாலும் சரி இல்ல ஹீட் அண்ட் கோல்டு அதிகமா இருக்கிற ஏரியாவா இருந்தாலும் சரி எப்படி அத்தி மரத்தால எல்லா இடத்துலயும் வளர முடியுமோ அதே மாதிரி நாமளும் நம்மளோட வாழ்க்கையை வந்து
பாவம் இருக்கிற இடமா இருந்தாலும் சரி, இல்ல மத்த இந்த விஷயங்கள்ல வந்து நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கைய விட்டு விலகி வர இடமா இருந்தாலும் சரி, நாம அந்த வாழ்க்கையில வந்து விழாம, நாம ஆண்டவர் கூடயே போறதுக்கு நம்ம வந்து எப்பயுமே விஜிலன்ட்டா இருக்கணும். அண்ட் வி ஷுட் பி ஃபெய்த்ஃபுல். இந்த விஷயத்துக்காக வந்து அத்தி மரத்த வந்து அம்மையார் வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து பாத்தீங்கன்னா பிளம்ஸ். ஸோ பிளம்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் குடுக்குது அப்படின்னா, மெயினா இது வந்து நம்ம செரிமானத்துக்கு வந்து ஹெல்ப் ஆகும். ஸோ நம்ம எது சாப்பிட்டாலும் அது வந்து நான் ஒழுங்கா செரிக்கிறதுக்கு வந்து பிளம்ஸ் வந்து ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல இதுல அதிகமான ஹீட் ஆஃப் டீடாக்சிஃபிகேஷனுக்கான என்சைம்ஸும் இருக்கு. அதே சமயத்துல நம்ம லிவர வந்து பூஸ்ட் பண்ணும். நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்றது வந்து லிவர் தான். ஸோ அந்த லிவர வந்து ஒழுங்கா மெயின்டைன் பண்றதுக்கு அதோடைய பவர பூஸ்ட் பண்றதுக்கு வந்து பிளம்ஸ் அதிகமா ஹெல்ப் பண்ணும். இத வந்து அம்மையார் எது எதுக்கு ரெஃபரன்ஸா யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மெயினா பாடி அண்ட் ஸ்பிரிட் பியூரிஃபிகேஷன் அப்படிங்கிறது. ஏற்கனவே நம்ம பார்த்த மாதிரி எப்படி அதுல வந்து டீடாக்சிஃபிகேஷனுக்கான என்சைம்ஸும் சரி, இல்ல நம்ம லிவர பூஸ்ட் பண்றதுக்கு எப்படி அது ஹெல்ப் பண்றோ, அதே மாதிரி வந்து வசனங்களும் நம்ம நம்ம வந்து இதுவரைக்கும் நம்ம பண்ண பாவங்கள்ல இருந்து வெளியில வர்றதுக்கும், இனிமே அந்த பாவங்கள பண்ணாம இருக்கிறதுக்கும் வந்து எப்படி வசனங்கள் ஹெல்ப் பண்ணுதுங்கிறதுக்கு இந்த பிளம்ஸ வந்து நமக்கு வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்றோம். அப்புறம் லாஸ்ட்டா வந்து நான் பார்க்க போறது வந்து பொமோகிரானட்ஸ். பொமோகிரானட்ஸ் வந்து நம்ம உடம்புக்கு என்னென்ன நன்மைகள் தருது அப்படின்னா, மெயினா நம்மளோட ரத்தத்த வந்து ஒழுங்கா சுரக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே சமயத்துல ரத்தத்த ஒழுங்கா சுரக்க வைக்கிறது மட்டும் இல்லாம, அந்த ரத்தம் ஒழுங்கா போறதுக்காக சர்க்குலேஷன மெயின்டெயின் பண்றதுக்கும், ஹார்ட்டோட ஹெல்த்த வந்து ஒழுங்கா மெயின்டெயின் பண்றதுக்கும் ஹெல்ப். அதே சமயத்துல இதுல வந்து ஆன்டி ஆக்ஸிடென்ட்ஸும் நெறைய இருக்கு. ஸோ நம்ம உடம்போட ஆக்ஸிஜன் லெவலையும் ஒழுங்கா மெயின்டெயின் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இத வந்து அம்மையார் எது எதுக்கு வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க அப்படின்னா, மெயினா ஹோலினஸ் அண்ட் டிவைன் அபண்டன்ஸ் அதுக்கு வந்து ரெஃபரன்ஸா யூஸ் பண்றாங்க. ஏன்னா, நம்ம வந்து பொமோகிரானேட்ட வந்து உடைச்சு பார்த்தோம்னா உள்ள தெரியும். ஒவ்வொரு விதையும் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பழமா வந்து அதுல வந்து காமிச்சிருக்கும். ஸோ அது எப்படி நம்ம உடைச்சு பார்க்கும்போது, அதுல இருக்கிற ஒவ்வொரு விதைகளும் வந்து அவ்ளோ நெறைய இருக்கும். அதே மாதிரி அந்த விதைகள நாம வந்து ஆண்டவரோட பிளெஸ்ஸிங்க கம்பேர் பண்ணோம்னா, நமக்கு அவர் வந்து அவ்ளோ பிளெஸ்ஸிங்ஸ் வந்து குடுத்திருக்காரு. அது எல்லாத்தையுமே நம்ம ஒழுங்கா எடுத்துக்கிட்டு, அதுக்கேத்த மாரி நம்ம நடக்கணும். அந்த அவரோட கைடன்ஸ்ல நம்ம இருக்கணும் அப்படிங்கிறதுக்கான ரெஃபரன்ஸ்க்கு வந்து பொமோகிரானட்ஸ் யூஸ் பண்ணலாம். இதோட வந்து அம்மையார் முடிக்கல. இது இல்லாம சில பல ஒரு அட்வைஸஸும் நமக்கு வந்து அம்மையார் இந்த பழங்கள வச்சு வந்து குடுத்திருக்காங்க. எப்படின்னா, இந்த பழங்கள வந்து நாம டே டு டே லைஃப்ல வந்து ஒரு மிக்ஸ்ட்ல நாம வந்து யூஸ் பண்ணணும். இதே மாதிரி வந்து ஆவிக்குரிய ரீதியில வந்து எல்லா வகையான விஷயங்கள் வந்து அவங்க குடுத்திருக்கிற ரெஃபரன்ஸ் நான் சொன்ன மாதிரி, எல்லாத்தையுமே நம்மளோட ஆவிக்குரிய வாழ்க்கையிலும் நம்ம எப்பயுமே கடைப்பிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே சமயத்துல எதையுமே நாம வந்து நெறையவும் எடுத்துக்க கூடாது அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. எக்ஸாம்பிளுக்கு நாம மேல பார்த்த ஆப்பிளோட ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டோம்னா, நாம பண்ற எல்லா ஆக்ஷன்ஸுமே வந்து பாவத்துல போய் முடியாது. நாம அந்த ஆக்ஷன்ஸ வந்து ஒழுங்கா ரெகுலேட் பண்ணி, ஒழுங்கா நம்ம அத வந்து பார்த்துக்கிட்டோம். அது வந்து பாவத்துல போய் விழாது. அதே விஷயங்கள தான் இங்கேயும் வந்து அம்மையார் வந்து சொல்லியிருக்காங்க. நெறைய அந்த பழங்களையோ, இல்ல இந்த மாதிரி மத்த உலக ரீதியான விஷயங்கள நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, அதுதான் வந்து பாவத்துல போய் முடியும். அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வாய்ப்பை குடுத்த ஆண்டவருக்கு நன்றி.